கர்ம வீரர் காமராஜரை அவமதிக்கும் வகையில திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சைக்குரிய வகையில பேசியது அந்த கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டுமில்ல, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவிச்சு வர்றதால திமுக தலைமை என்ன பண்றதுனே தெரியாம திணறிட்டு வருது. சென்னை பெரம்பூர்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்துல அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா, காமராஜர் தங்கும் அனைத்து பயணியர் விடுதிகள்லயும் அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி ஏசி வசதி ஏற்படுத்த உத்தரவிட்டாரு அப்படின்னும், காமராஜர் உயிர் பிரியும் முன்னாடி கருணாநிதியோட கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதா பேசியிருந்தாரு. இந்த பேச்சானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வருது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் திருச்சி சிவாவை கடுமையா சாடினாங்க. திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே தேர்தல் களத்துல காமராஜர் வீழ்த்தப்பட்டாரு அப்படின்னு சுட்டி காட்டியிருந்தாங்க. காமராஜர் குறித்து பேசிய திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் காமராஜர் குறித்து பொதுவெளியில சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சர்ச்சைக்கு காரணமான சிவாவோட பேச்சு குறித்து எதுவும் சொல்லாம அவரை கண்டிக்காம தீயவர்களுடைய எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருப்பதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய விவகாரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இது திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கு.